அனைவருக்கும் வணக்கம். திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்கள் அவசியம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். அதே போல் மற்ற தோழிகளுக்கும் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இதை விளையாட்டை எடுத்துக்கூடாது. இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உளவியல் சார்ந்து தான் நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த டாட்டூ போட்டுக்கிறது தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு முதல் நிலை, ஒரு மனநோய். இது அடிப்படையில் சைக்காலஜிக்கலாக இதுதான் உண்மை. தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடியவன் அடுத்தவங்களை எப்படி வருத்துவான், எப்படி பாடாப்படுத்துவான் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம். அதாவது மிக மோசமான விளையாட்டு இந்த மல்யுத்தம் மாதிரி ஒரு இது இருக்குது. அது ஒரு நடிப்பு. அதில் கலந்துக்கிறவனுங்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரனே இந்த மாதிரி தான் கண்டபடிக்கு உடம்பு முழுக்க இந்த மாதிரி டாட்டூ போட்டு வச்சுருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் அடிப்படையில் மிகப்பெரிய சேடிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இதுக்கு மனசு ஈர்த்து போகுதுனாலே அவன் அடிப்படையில் சேடிஸ்ட்டாக இருந்தால் தான் இது போக முடியும். நார்மலான மனிதர்கள் இதுக்கு வெட்கப்படுவாங்க. இதை உடம்புல போட்டுக்கிறதுக்கு மிகவும் கூச்சப்படுவாங்க. அப்படி இருக்கிறவன் தான் நார்மலான மனிதன், ஒழுக்கமான மனிதனாக இருக்க முடியும். இதுதான் உளவியல் சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வை. இதுதான் உண்மையும் கூட. நம்ம ரிதன்யா கேஸில் பல விஷயங்களை நம்ம வீடியோக்களில் பகிர்ந்திருந்தோம். அதை பார்த்துட்டு கமெண்ட் போட்ட பல பேரில், அதாவது கவினுக்கு ஆதரவாக கவின் நல்லவன், ரிதன்யா தான் தவறுன்னு சொல்லி கமெண்ட் போட்டவன், வீடியோ போடுறவனுங்க, இவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாட்டூ போட்டிருக்கிறானுங்க. ஒரு 10-15 பேர் இருக்கும். நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, இவன் ஏன் கவினுக்கு ஆதரவாக சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவனுடைய சேனலில் போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது. இவனுக்கெல்லாம் இந்த டாட்டூ போட்ட மங்கீஸ் அப்படின்ட்டு தெளிவாக தெரிஞ்சுது. அதை வச்சு தான் இந்த ஒரு சைக்காலஜிக்கலாக அது என்னங்கிறத நம்ம வெப்பில் போய் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இப்போ இந்த வீடியோவை கொடுத்துட்ருக்குறோம். இந்த வெளிநாட்டு ஆபாச படங்களில் நடிக்கிறவனுங்க பெரும்பாலும் 99% இந்த மாதிரி டாட்டூ போட்டிருப்பானுங்க. அவனுக்கு வக்ர புத்திகளை எல்லாம் உலகுக்கு பரப்பக்கூடிய முதன்மை நிலை ஆட்கள் யாருன்னா, இந்த ஆபாச வீடியோக்களை வெளியிடுறவனுங்க, அதில் நடிக்கிறவனுங்க. இவனுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி கசமுசன உடம்பு முழுக்க டாட்டூ போட்டுட்டு தான் அந்த படத்துலேயே நடிச்சிருப்பானுங்க, ஆபாச படங்களில். அதுபோக குழந்தைகள், சின்னஞ்சிறிய குழந்தைகளை சீரழிக்கிற மாதிரியெல்லாம் வீடியோ போட்டிருப்பானுங்க. இவனுகளில் பெரும்பாலும் இதுபோல் டாட்டூ போட்டவனுங்களாக தான் இருக்கானுங்க. அது நான் அனுபவ ரீதியில் அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுட்டு தான் இப்போ நான் அதை உறுதியாக சொல்கிறேன். முதல் காரணம் இவனுக்கு அடிப்படை சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவனுங்க. இவனுக்கு சமுதாயத்தை பற்றி கவலைப்பட மாட்டானுங்க, எந்த தவறு செய்யறக்கும் துணிவானுங்க அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கிறது. டாட்டூ வச்சு பல கொலை கேஸுகளை இந்த டாட்டூ வச்சே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இதன் பின்னணியில் இருக்கிறதுனால பெண்கள் இது போன்ற எவனாவது மணமகன் அப்படின்னு போட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தான்னா முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது போன்ற ஆட்களுக்கு வாழ்க்கப்பட்டால் அப்புறம் கவினுடைய இப்போ ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கிறான், அந்த சிவா மீடியான்னு போட்டு ஒருத்தன் போட்டுட்ருக்கிறான். இன்றைக்கி வரைக்கும் கவின் நியாயப்படுத்தி போட்டுட்ருக்கிறான். முழுக்க ரிதன்யா குடும்பம் தான் தப்புன்ட்டு இப்போ கடைசியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறான். அவனெல்லாம் இனத்தை சாப்பிட்றான்னே தெரியல. சரி, அவன் எங்கேயோ காசை வாங்கிட்டு தான் போட்டுட்ருக்குறாங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கிறவனுக்கு வீர தீர சாகசம் அப்படின்ட்டு இந்த ரோட்லெல்லாம் வீலிங் பண்ணிவிட்டு பைக்கை ஓட்டிகிட்ருப்பானுங்க. கண்டபடிக்கு பப்ளிக்கு நியூசன்ஸாக நடந்துக்குவானுங்க. இது போகிற ஒரு வக்கர புத்தி உள்ளவனுக்கு தான் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கானுங்க, இந்த மாதிரி டாட்டூ போட்டவனுங்க. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இவனுங்களுக்கு வாழ்க்கப்பட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. இல்லை திருமணத்துக்கு பிறகு போட்டிருக்கிறான்னால எப்போ போட்டாலும் அதுதான். இது ஒரு மனநோய் அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. எவனோ செய்கிறான்னா அதை பார்த்து நம்ம செய்கிறோம்னா அப்போ எல்லா வேலைகளையும் அவன் எளிதாக செய்யக்கூடிய மனநிலையில் தான் இருப்பான். கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பிரித்து பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் எவனுமே சமுதாயத்திலேருந்து கற்றுக்கிட்டு செய்ய மாட்டானுங்க. முழுக்க கெட்ட விஷயங்களை தான் ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யக்கூடியவன் ஒரு மனநிலையை இப்போ உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. அப்படி இதை செய்யும் பொழுது மற்ற விஷயங்களையுமே இவன் எளிதாக செஞ்சுருவான் அப்படின்ட்டு. இதை செய்ய அஞ்சு பயப்படுறவன் மற்ற விஷயங்களை இன்னும் மோசமாக பயப்படுவான். அதனால் நல்ல கேரக்டர் இந்த வேலைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறத பெண்கள் சரிவர புரிஞ்சுக்கணும். இப்போ ஆடை இருக்குது, ஒரு ஆடையினுடைய வடிவமைப்பை பார்த்து இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, முடி வெட்டிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு
ஒரு உடல்ல எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, மத்தவங்களையும் பாதிக்காது. ஆனா இது போன்ற விஷயங்கள் வந்து அடிப்படையில உளவியல்னால ஒரு நோயினால தான் உருவாகக்கூடிய ஒரு பழக்கமா இத பின்பற்றக்கூடிய ஒரு மனநிலைய குடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து மனிதனுக்கு தேவையற்ற ஒரு விஷயம்ங்கிறது தெளிவா நமக்கு புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா உயிர் வாழ முடியாதா? அப்படிங்கிற ஆடை இல்லைன்னா வந்து நம்ம அவமானப்பட நேரிடும். அதுபோன்ற மனிதனுக்கு அவசியமான விஷயம் தானா? இப்போ மொபைல் இருக்குது, பல விஷயங்கள தெரிந்துக்கிறதுக்கு அவசியமான விஷயம். அதில போய் ஆபாச படங்கள பார்க்குறது அது தேவையற்ற விஷயம். அந்த மாரி தான் இந்த டாட்டூங்கிறது வந்து மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா அல்ல. அதனால இத பின்பற்றுறவர்க, இத போட்டுக்கிறவனுங்க அடிப்படையில மிக மிக கொடூர புத்தி உள்ளவனுங்களா தான் இருக்க முடியும். அப்படிங்கிறத தெளிவா நான் சொல்லல. சைக்காலஜிக்கலாவே அனலைஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நீங்க வேணா வெப்ல போய் பார்க்கலாம். 2வது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இந்த டாட்டூ கல்ச்சர கொண்டு வந்தது, இந்த கஞ்சா, என்னென்னமோ போதைப் பொருள்கள் வாயில அந்த நாக்கு கீழ அடக்கி வச்சுக்கிற போதை பேஸ்ட்டு, இன்னும் என்னென்ன இத்தியாதி என்னென்னமோ ஒரு ஆன் சிம்பானுங்க, என்னென்னமோ புகையில, கண்ட கண்ட விஷயங்கள கொண்டு வந்தது வந்து வடக்கன்ஸ் அப்படின்ற வடக்குலேருந்து வந்தவனுங்க தான். இவனுங்க தான் வந்து கலாச்சார சீர்வழிவன். இப்போ ஒரு கல்யாணத்தில வந்து மணப்பெண் டான்ஸ் ஆடுறான்னா, அது தமிழ்நாட்டு கல்ச்சர் கிடையாது. அதில இந்திக்காரனுங்க செய்ற ஒரு கீழ்த்தரமான கல்ச்சர் அது. அத வந்து நம்ம பெண்கள் அறியாமையில ஒருத்தி செஞ்சான்னு விட்டு இன்னொருத்தி செஞ்சுட்ருக்கிறீங்க. இது எவ்வளோ முட்டாளா நீங்க இருக்கிறீங்கங்கிறது, இத வந்து ஒரு மெச்சூரிட்டியான வயசு, ஒரு 50 வயசு ஆகும்போது நீங்க செஞ்ச வேலைகள நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்க மூஞ்சில காரி துப்பிக்குவீங்க. இப்போ வந்து அறிவு பண்படாதனால இதனுடைய எஃபெக்ட் வந்து இப்ப தெரியாது. பின்னால உங்க குழந்தைகள்லாம் பெருசாகி வளரும் பொழுது, இப்ப சினிமா நடிகை எப்படி ஆபாசமா நடிச்சு போட்டு அந்த படங்களை எல்லாம் குழந்தைகள பார்க்க விடாம செஞ்சுட்ருக்கிறேன். அந்த குழந்தைகளே பார்க்க விரும்பாதுக. நம்ம அம்மா வந்து இப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல சினிமா நடிகைகளுடைய குழந்தைகள் எல்லாம் அது தண்டனை மாரி தான். அந்த மாரி தான் நீங்களும் இந்த போடுற குத்தாட்டமெல்லாம் பின்னாடி வந்து உங்க குழந்தைகள் வந்து தலகுனிவ ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பின்னாடி அமையுங்கிறத இப்ப புரிஞ்சுக்கணும். அதுபோல தான் இந்த மாரி டாட்டூ போட்டவனுங்க இந்திக்காரனுக்கு தான் வந்து இங்க இந்த கல்ச்சர கேவலமான கல்ச்சர பரப்பி விட்டுருக்கானுங்க. அவனுடைய புத்தி அந்த டாட்டூ வழியா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் அது ஒட்டிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இது போன்ற கேவலமான விஷயங்கள உடம்புல எங்கேயாவது போட்டிருந்தான்னா, அவன வந்து புறந்தள்ளிருங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான வாழ்க்கைய உங்களுக்கு அமைச்சு குடுக்கும். அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உலகிலேயே வந்து மிகச்சிறந்த கல்ச்சர் வந்து இந்திய கலாச்சாரம் தான். ஒருவனுக்கு ஒருத்தி கல்ச்சர். ஒரு திருமணம் பண்ணிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அந்த ஒழுக்கோடு அந்த தன்னுடைய வாரிசுக்கு வந்து இவன் தான் அப்பன் அப்படிங்கிறது உறுதியா சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் நம்ம இந்திய கல்ச்சர். அத வந்து உடைச்சு எறியணுங்கிறதுக்காக பலவித போராட்டங்கள்ல பல வெளிநாடுகள்லேருந்து அந்த ஈன கல்ச்சர்கள் கொண்ட நாடுகள்லாம், இது எப்படி இப்படி இருக்க முடியும்? இப்படி இருக்கக்கூடாதே! இது உயர்ந்த கல்ச்சரா இருக்குது அப்படின்னு உடைக்கிறதுக்காக பலவித விஷயங்கள உள்ள புகுத்தி மக்கள வந்து பழக்கப்படுத்திட்டு வர்றானுங்க. அந்த வகையில தான் இது. என்னடா இப்படி பத்தாம் பசலித்தனமா ஒருவனுக்கு ஒருத்தின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதில இருக்கிற விஷயம் அடிப்படை அறிவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எட்டாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்ப பிஸ்ஸா சாப்பிடுறீங்க. மேல வந்து ஒரு 5, 6 நாளைக்கு முன்னாடி போட்ட தயிர் வந்து அவ்வளோ கேவலமான புளிச்ச நாத்தத்தோட அது மனுஷன் சாப்பிடக்கூடியது அல்ல. அது மேலே ஊத்தி வச்சிருக்கிறானுங்க. அத சாப்பிட்றீங்க. அதாவது இந்த கொரோனா இன்ஜெக்ஷனால மூக்கு மரத்து போச்சா என்னன்னு தெரியல. நான் அத இதுவரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. கிட்ட எடுத்தோனையுமே அத தூக்கி அப்படி வச்சுட்டேன். இதுதான் நடந்த உண்மை. அதுபோல வந்து பல விஷயங்கள வந்து நீங்க அறியாமையில செஞ்சுட்ருக்கிறீங்க. வெளிநாட்டு கல்ச்சர்னு போட்டு ஒரு அரக்கால் டவுசர போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து போனா வெளிநாட்டுக்காரன் மாரி நம்மள நெனச்சுக்கிறது. இது எப்படி இருக்குதுன்னா, மயில பார்த்து வான்கோழி நடந்துக்கிட்ட மாரி இருக்குது. அது மாரி தான் வந்து அது நோய் அது. மனநோய் அது. அதுபோல இந்த டாட்டூ போட்டுக்கிறவன எல்லாம் நம்பி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னா பின்னப்பட்டு போயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் இந்த ஜிம் வச்சிருப்பானுங்க. அவனுங்களும் இது மாரி குத்தியிருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் ஓவரா ஜிம் அடிச்சு ஆண்மையற்றவனுங்களா மாறிருவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்காது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் அப்பன் யாருன்னே தெரியாம ஒரு குழந்தைய பெத்து வச்சுக்கிட்டு, இந்த சீரழிவுகளுக்கெல்லாம் நீங்க வந்து பலிகடாவா ஆகணுமான்ட்டு பெண்கள் யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க.
அப்புறம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க. பூரா நெகட்டிவாவே உன்னுடைய திங்கிங் இருக்குது. உனக்கு நல்லதே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்ட்டு பைத்தியக்காரத்தனமா தான் கமெண்ட் போட்டிருக்கிறானுங்க. இதில இருக்கிற உண்மை என்னன்னா, ஒரு தாயானவள் ஒரு தன்னுடைய குழந்தை, சின்ன பையன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும்போது என்ன சொல்றா? "டேய் கீழ போய் விழுந்தீன்னா கை, கால் முறிஞ்சிரும். பார்த்து கவனமா ஓட்டணும்." இது வந்து நெகட்டிவ் தாட்டா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி நடந்துறக்கூடாதுங்கிறதுக்கு அறிவுரை சொல்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டு தான் அது. நெகட்டிவ வந்து எக்ஸாம்பிள் சொல்லி தான் அது பாசிட்டிவ் தாட்ட சொல்ல முடியும். அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம பல பேர் கமெண்ட் போடுறானுங்க. இப்ப நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான் பாசிட்டிவ்ங்கிற ஒரு விஷயமே மதிப்பு பெறும். நெகட்டிவ் இல்லைன்னா அப்புறம் பாசிட்டிவ்னா அது அப்படி ஒரு பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இதே போய் ஒரு செயலா வெறும் மொட்டை செயலா போயிருமே இல்லையா? அப்போ வந்து எல்லாம் வந்து தீமைக்கும் நன்மைக்கும் உள்ள தீமையை சொல்லித்தான் வந்து நன்மையை வந்து புலப்படுத்த முடியும். நன்மையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா, தீமை எப்படி வருதுன்னு தெரியாம இருந்துக்கிட்டோம்னா, முதல்ல தீமைகளெல்லாம் என்னென்ன தீமைகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து இப்போ நெகட்டிவ் எனர்ஜி தருன்ட்டு சில பித்தலாட்டக்காரனுங்க சொல்லிட்டு திரியிறானுங்க பைத்தியக்கார பயலுக. என்னைக்குமே வந்து நெகட்டிவ வந்து நெறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் வந்து அத வந்து நம்ம அந்த சூழ்நிலையில வந்து அதில சிக்காம நம்ம தப்பிக்க முடியும். நம்ம அறிவோட அத சிந்திச்சு பார்த்து அதிலிருந்து வெளிவர முடியும். வெறும் பாசிட்டிவ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா, நெகட்டிவ் எந்த ரூபத்தில வருதுன்னே தெரியாத போது, நெகட்டிவ வந்து நம்ம இனங்கண்டு கொள்ள முடியாத ஒரு அறிவு அப்படி மூளையில பழக்கப்படுத்திட்டோம்னா, அப்புறம் வாழ்க்கை வந்து பூரா தோல்வியில முடியறதுக்கு காரணமே, வெறும் பாசிட்டிவ பார்க்குற ஆளுக தான் தோல்வியில முடிஞ்சிட்டு இருப்பானுங்க. பெரும்பாலும் நெகட்டிவ் எடுத்து எடுத்து அத வச்சு கம்பேர் பண்றவனுங்க ஒரு காலும் தோக்க மாட்டானுங்க அப்படிங்கிற தோல்விங்கிறது அவங்களுக்கு கிடையாதுங்கிறத சரிவர புரிஞ்சுக்குங்க. அதனால என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் பெரும்பாலும் நெகட்டிவ் விஷயங்கள் ஏன் சொல்லப்படுதுன்னா, இப்படி இருக்குது நீங்க முழிப்பா இருந்துக்குங்க, போகாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான். மேலும் வந்து இந்த போல டாட்டூ போட்டுக்கிறவனுங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்படி யாராவது டாட்டூ போட்டவன கல்யாணம் பண்ணி அமைஞ்சிருந்தா அத கீழ சொல்லுங்க. அவன் யாரு என்னங்கிறத நம்மள பார்ப்போம். விவசாயம், அப்புறம் வந்து நெசவு தொழில், அப்புறம் கட்டடத் தொழில், உணவு, உடை, உறைவிடம். இது 3ம் சார்ந்த தொழில்கள தவிர மத்ததெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையற்ற தொழில்கள். அத வந்து எதுக்காகன்னா, உடனே இந்த 3 தானா டிரான்ஸ்போர்ட் முக்கியம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. உணவுலேயே அந்த டிரான்ஸ்போர்ட் முழுவதும் அடங்கி போயிருது. அது சார்ந்த தொழில்கள் எல்லாம் இருக்குது. கருவிகள். அதெல்லாம் தவிர மத்ததெல்லாம் இந்த மாரி ஆடம்பரத்துக்காக பண்ணக்கூடியது, கேணத்தனமா பண்ணக்கூடியது தான் பெரும்பாலும் இது வந்து மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்கள். இது எதுக்காக தோன்றுச்சுன்னா, ஒரு 1000 பேர்த்துக்கு தான் இந்த வேலையெல்லாம் விவசாய வேலை இருக்குது. 1100 பேர் ஆயிட்டாங்க. அந்த 100 பேருக்கு சும்மா இருந்துட்டு எப்படி சோறு போடுறது? தேவையில்லாத ஏதோ ஒரு வேலைய செஞ்சுட்டு சாப்பிட்டும். அப்படின்னு இயற்கையிலேயே மனிதனுடைய பிறப்பில சில அமைப்புகள் உருவாக்கி விடப்படுது. அப்படித்தான் பல தேவையற்ற விஷயங்கள் வருது. அது வந்து நம்ம அத செய்றதுக்குன்னு அவனுக்கு பொறந்திருக்கிறான். சேடிஸ்ட்டு வேலைய செய்றேன்னா, அவன் சேடிஸ்ட்டா இருந்துட்டு போறான். அவன போய் நம்ம வாழ்க்கை பார்ட்னரா எதுக்காக நம்ம ஏத்துக்கணுங்கிறத நான் இங்க சொல்ல வர்றது. அவன வந்து தடுக்க முடியாது. அது வந்து பிறப்பே அப்படித்தான். சேடிஸ்ட்டா இருக்கணும். அப்பத்தான் வந்து நல்லவனுக்கும் மத்தவனுக்கு எப்படி வித்தியாசம் நல்லவன்னு எப்படி சொல்ல முடியும்? சேடிஸ்ட்ட வச்சு அவன் இப்படி கொடூரம் பண்றான், இவன் நல்லவன்ட்டு அவன காட்டித்தான் இவன நல்லவன்னு சொல்ல முடியும். அதனால வந்து இயற்கையே இப்படியெல்லாம் படைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்னங்கிறத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி வந்து சேடிஸ்ட்டுகளா ஏராளமான பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பெண்கள் யார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழணும் இல்லையா? அப்ப வந்து அந்த இடத்துல உண்மையிலுமே வந்து ஆச்சரியத்த தரக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கிறத பார்த்து நம்ம வியந்து போயிர்றோம். இந்த சேடிஸ்ட்ட வந்து தன்னை துன்புறுத்துறத விரும்புற பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு படைப்பு படைச்சு வச்சிருக்கான் இந்த இயற்கைங்கிறது. அப்பேற்பட்ட பெண்கள் அவனுக்கு வந்து வாழ்க்கை துணையா ஆவாங்க. அந்த மாரி பெண்கள் இருக்கிறவங்க தாராளமா அந்த மாரி ஆட்கள, அந்த சேடிஸ்ட்டுகள திருமணம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. அதனால தெளிவா புரிஞ்சுக்கங்க. இது போன்ற இன்னொரு சமுதாயம் வச்சிருக்கிற பல கேணத்தனங்கள்ல இது ஒண்ணு. இந்த டாட்டூ போட்டுக்கிறது. இதுபோல இன்னொரு விஷயம் கேணத்தனம் இருக்கும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.